வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். குதிரை பேர ஊழலில் செந்தில் பாலாஜி அவர்கள் ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷனில் டெய்லி காலையில் 10:30 மணிக்கு சாயந்தரம் 5 மணிக்கு சைன் பண்ணோம் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் தான் பெயில் வாங்கியிருந்தார். அந்த பெயிலை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவர் டெய்லி சைன் பண்ணும்போது வரவில்லை. அவர் இதே நாளில் ஹைகோர்ட்லேயும் ஒரு ஜாமீன் மனு அவர் தாக்கல் செஞ்சிருந்தார். அந்த ஜாமீன் மனு மாண்புமிகு நீதிபதி முன்னிலையில் இன்றைக்கி வரும்போது அவர் அந்த கண்டென்ட்டெல்லாம் படிச்சுட்டு ஜாமீனை ரத்து பண்ணிடுறாரு. ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் அவர் ஆஜராகவில்லை. அவருடைய பிரதர், அவருடைய சகோதரர் மட்டும் காலையில் ஆஜரானார். ஆஜராகும்போது போலீஸ் கேட்குறாங்க, ஏங்க அவர் திரு செந்தில் பாலாஜி சைன் பண்ணணுமே, அவர் ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அவர் மெடிக்கல் செக்கப்புக்காக போனார், அதுக்கப்புறமா நான் அவரை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, காலையில் வரல, சாயந்தரம் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. சாயந்தரமும் அவங்களுடைய பிரதர் மட்டும்தான் போலீஸ் ஸ்டேஷனில் சைன் பண்ணுறாரு. அவர் செந்தில் பாலாஜி வரல. இதனால் போலீஸ் இப்போ ரிப்போர்ட் கோர்ட்டு கொடுக்கணும். ஏன்னா இது கண்டெம்ப்ட் ஆஃப் தி கோர்ட். ஒரு பெயில் கொடுக்குறாங்கனாக்கா அதில் சில கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் சைன் பண்ணணும், ஊரை விட்டு வெளியில் போகக்கூடாது, இந்த எல்லையை தாண்டி போகக்கூடாது, இந்த மாதிரிலாம் சில ஷரத்துக்கள் அந்த ஜாமீன்லேயே போட்டிருப்பாங்க. அந்த ஜாமீன் ஆர்டரில் அதை பர்ஃபெக்டாக இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா தான் ஃபர்தராக அந்த ஜாமீனை எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஜாமீன் நெக்ஸ்ட் டைம் கோர்ட்டுக்கு போகும்போது ரத்து பண்ணிவிடுவாங்க. இந்த குதிரை பேர ஊழலில் இவர் போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகாததுனால இப்போ போலீஸ் லெட்டர் கேட்பாங்க. எதர் இவர் ஆஜராகணும், இல்லை அவருடைய வழக்கறிஞரை வச்சு ஏதாவது ஒன்று அங்கே சொல்லியிருக்கலாம். அதுவும் சொல்லவில்லை. இப்போ பர்சனலாக ஏதாவது லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரா என்கிறதும் இது வரைக்கும் தெரியல. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இருக்கிற ஸ்டேட்டஸில் அவர் வரலை, சைன் பண்ணலை, இந்த மாதிரி தான் இருக்கின்றது. இது ஒரு பக்கம் அரசியலாக பார்க்கப்பட்டாலும் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடும்போது அதை ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு சிட்டிசனுடைய கடமை. அது சாதாரண குடிமகனாக இருந்தாலும், மினிஸ்டராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுறன்றது ஒரு கடமை. ஏன்னா அந்த பேஸ்ட் ஆன் தி கமிட்மெண்ட்டு தான் அந்த ஜாமீன் வழங்கப்படுகிறது. அந்த ஜாமீனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னாக்கா, அந்த ஜாமீன் நிரந்தரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சோம்னாக்கா அதில் சொல்லியிருக்கிற ஷரத்துக்களை ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ பண்ணலை என்னும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாமீன் ரத்தாகும். இன்றும் உயர்நீதிமன்றத்தில் அது ரத்து தான் செய்யப்பட்டிருக்கின்றது. இது ஃபர்தர் இந்த ப்ரொசீடிங்ஸ் எப்படி போகின்றது, அந்த கேஸ் நெக்ஸ்ட் ஹியரிங் வரும்போது அதை பற்றி முழுதாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.